ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மளுடைய நக்கீரன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலில் வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு தமிழுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் மொத்தம் 35 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் இதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிற டேட் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதியிலேருந்து இந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுங்க. இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் கொடுப்போம். அதுமாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபாக கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் பிடிஎஃபாக கொடுத்துருவோம், ரேங்க் லிஸ்ட் விட்டுருவோம். ஓகேங்களா, இது எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீங்க. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த குரூப்பில் தான் உங்களுக்கு மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், அதேமாதிரி டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ எல்லாமே உங்களுக்கு அந்த டெலகிராம் குரூப்பில் தான் வரும். ஸோ மறக்காமல் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, குரூப் 2 எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதி வரப்போகுதுங்க. இதுக்கு நம்ம தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மொத்தம் 35 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 100 கொஸ்டின் இருக்கும், மொத்தம் 3500 கொஸ்டின். இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துருவோம், அதேமாதிரி பார்த்திங்கன்னா மெட்டீரியல் கொடுப்போம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் கொடுப்போம், அது இல்லாமல் அவுட் சோர்ஸ்க்கான மெட்டீரியலும் கொடுப்போம். ஓகேங்களா, இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். உங்களுக்கு எதுலேயுமே பாஸ்வேர்டோ எதுவுமே இருக்காது, எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாகவே கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம். அதில் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஆன்சர் கீ செக் பண்ணிட்டு எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அதில் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் விட்டுருவோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நீங்கள் என்ன ரேங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணுறது இல்லாமல் ரேங்க் லிஸ்ட்டும் கொடுப்போம் இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி பிவிஐக்யூ எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாகவே கொடுப்போம், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, டாபிக் வைஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் இப்போ பிரித்தலுக்கு அப்படின்னா இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட பிரித்தலுக்கு எல்லாமே ஒரே பிடிஎஃபாக, அதே மாதிரி உங்களுக்கு சேர்த்தலுக்கு அப்படின்னா ஒரே பிடிஎஃபாக, இது மாதிரி ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னா உங்களுக்கு இது வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே அப்படியே டாபிக் வைஸில் ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருவோம். எந்த பாஸ்வேர்டும் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக இந்த 35 டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், டெஸ்ட்டு, ரேங்க் லிஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை பண்ணிங்கன்னா மட்டும் போதும். டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ நவம்பர் 1ஆம் தேதி குரூப் 2 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இன்னும் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 70 நாள் தான் நமக்கு ஓரளவுக்கு இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி தேதி பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12 ஆயிடுச்சு. நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஆகஸ்ட் ஒரு 70 நாள் டு 75 நாள் தான் நமக்கு டைம் இருக்குங்க. ஓகேங்களா, நம்ம அதுக்குள்ளே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நிறைய டெஸ்ட்டு கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுறோம். மொத்தம் இந்த டெஸ்ட் பேட்ச்சில் நம்ம 70 நாளில் 35 டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் இருக்குங்க. டெஸ்ட்டு நிறைய இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், பட் நீங்கள் நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம். கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிவிக்யூ கொஸ்டின் பேங்க் மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 2ல் நீங்கள் தமிழில் 90க்கு மேலே எடுக்க முடியுங்க. கரெக்டாக இந்த பேட்சை நீங்கள் ஃப்ரீ பேட்சுங்கிறனால கொஸ்டின் குவாலிட்டியாக இருக்காதோ இல்லை ஒழுங்காக ஃபாலோ பண்ண மாட்டாங்களோ அப்படின்னாலும் பயப்பட தேவையில்லை. நம்மளுடைய ஏற்கனவே பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரீ பேட்ச் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்மளுடைய பேட்ச் பற்றி தெரியும். ஒரு பேட்ச் எடுத்தோன்னா கண்டிப்பாக ரொம்ப ஒர்த்தாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நீட்டாக முடிச்சு கொடுப்போம். அதே மாதிரி தாங்க இந்த பேட்சும். இந்த பேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம பாருங்கள், இப்போ மொத்தம் தமிழில் 7 யூனிட் இருக்குங்க. சிலபஸ் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். அதை நம்ம ஒவ்வொரு யூனிட்டையுமே நம்ம பிரித்து டெஸ்ட் வைக்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு யூனிட் 1 அழகு 1 பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக பிரித்து டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி அடுத்து யூனிட் 2 3 பார்ட்டாக இது மாதிரி நம்ம பிரிச்சுருப்போம். ஒவ்வொரு பார்ட்லேயும் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் இந்த ஷெட்யூல்லே இருக்கும். இதை பார்த்திங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இப்போ டெஸ்ட் 1க்கு என்னென்ன டாபிக் பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அது ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அதே மாதிரி குறில், நெடில், வேறுபாடு, சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, ஒருமைப்பன்மை அறிதல். ஓகேங்களா, இது எல்லாமே டெஸ்ட் 1க்கான டாபிக். இது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து டெஸ்ட் 2க்கு என்னென்ன டாபிக், அது ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் இந்த வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் இந்த ஷெட்யூல் கூடயே இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் வைஸில் மொத்தம் 7 யூனிட்டையும் நம்ம கவர் பண்ணிவிட்டு அதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் இருக்குங்க. அதை முடிச்சுட்டு
அடுத்து புக் வைஸில் போக போகிறோம். புதிய புத்தகம் முடிச்சுட்டு அடுத்து பழைய புத்தகமும் நம்ம முடிப்போம். இதில் வந்து சிறப்பு தமிழும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, புதிய சிறப்பு தமிழ் இருக்கும், பழைய சிறப்பு தமிழ் இருக்கும். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக 4 ஃபுல் டெஸ்ட் இருக்குங்க. மொத்தம் 35 டெஸ்ட் அந்த பேட்சில் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கூல் புக் வைஸ்லேயும் நியூ புக் ஓல்டு புக் கவர் பண்ணிடுவீங்க, சிறப்பு தமிழும் கவர் பண்ணிடுவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சிலபஸ் வைஸ்லேயே கவர் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ இதை தாண்டி நீங்கள் தமிழுக்கு படிக்கவே தேவையில்ல. நம்ம அந்தளவுக்கு டீட்டெயிலாக இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூல் மற்ற டீட்டெயில் எல்லாமே அந்த குரூப்பில் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.